நீ பாத்துற உன்னோட உறவு உனக்கு துரோகம் பண்ணுது. இதுல இருந்து நான் எப்படி இந்த ஃபீலிங் வரும் இப்பயே சொல்றேன். எனக்கு தான் யாரும் உண்மையா இல்லை, நானாவது யாருக்கா உண்மையா இருக்கணும்னு நினைச்சு உங்களுக்காக உண்மையா இருந்து நீங்களும் உண்மையா இருப்பீங்கன்னு நினைச்சு உங்களுக்கு என்னங்க நீங்க திருப்பி கொடுத்தீங்க? சில நொடிகள் மட்டும் சந்தோஷத்தர இந்த பொருட்கள் மேல நீ எப்ப ஆசை வச்சியோ அப்பவே இந்த லஸ்ட் இருக்குல்லங்க, லஸ்ட் அது ஒரு டஸ்ட் மாதிரிங்க. நீங்க உங்களுக்கு நேர்மை அந்த உறவை நம்பி எந்த உறவோட இன்னைக்கு போயிருக்கீங்களோ உங்களை சீக்கிரம் ஒருத்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான் இந்த உலகத்தோட சிருஷ்டிங்க. சின்ன வயசுலேருந்து அப்பா மேலே ஒரு குழந்தை வச்சுருக்கிற நம்பிக்கை, அம்மா மேலே ஒரு குழந்தை வச்சுருக்கிற நம்பிக்கை, அம்மாங்க குழந்தைங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கை, அப்பாங்க தன்னோட குழந்தைங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கை. ஏன் இந்த சொசைட்டியே நம்பிக்கையில் தாங்க இயங்குது. நம்பிக்கையே இல்லைன்னா என்னங்க நடக்கும்? பிஸ்னஸ் நடக்காது, ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகாது. கணவன் மனைவிக்குள்ளே எத்தனை வருஷமானாலும் எத்தனை ஊருக்கு போனாலும் ஃபாரினில் வேலை செஞ்சாலும் சரி, எங்கே போனாலும் சரி, என் ஒய்ஃப்காக நான் உண்மையாக இருக்கேன், என் ஹஸ்பண்டுக்காக நான் உண்மையாக இருக்கேன்னு சொல்கிற எத்தனையோ கப்புள்ஸும் இன்னமும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரியான நம்பிக்கைக்கு நடுவில் நம்பிக்கை வச்சு நிறைய நேரங்களில் வழுக்கி விழுந்த கதைகளும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எவ்வளோ மோசமானது அப்படின்னாங்க, நம்ம ஒருத்தரை நம்பி ஒருத்தரோட லைஃப்பில் நம்ம மனைவியோட ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டை உங்கள் மனைவி கிட்ட பேசுகிறத பார்த்துக்கிட்டும் ஒரு ட்ரஸ்ட்டில் வாழ்வீங்க. ஆனால் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் தெரியும், நீங்கள் வச்சது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு பெரிய பாம்பை உங்கள் லைஃப்பில் வச்சுருந்துருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த உறவுக்குள்ள உறவுகளை விட்டு உறவுகளே இல்லாத போன கதைகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னா இந்த வீடியோ நிச்சயமாக நீங்கள் மனசில் உள்ளத்தில் நினச்ச விஷயங்களை கூட நான் பதிவு பண்ணலாம், இல்லை புதுசாக சில விஷயங்கள் உங்களுக்கு கூட நான் பதிவு பண்ணலாம். ஆனால் உண்மையாக ஒன்று மட்டும் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கல்ச்சரில் இந்த நாடு நகர்ந்துக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நம்பிக்கைக்கு நியாயமே இல்லைங்க. ஏன்னா வீட்டில் நான் உனக்காக இருக்கேன்டா, நீ எனக்காக இருக்கடா, நான் உனக்காக வாழ்கிறேன்டா, நீ எனக்காக வாழ்கிறேன்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக பேசிட்டு ஆஃபீஸ்க்கு யாரோ கிட்ட ஃபோன் மூலமாகவோ இல்லை டைரக்டாவோ ரிலேஷன்ஷிப்குள்ளே இருந்து சில பேருக்குலாம் குழந்தைங்களாம் கூட இருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கும் நேர்மை இல்லை, அந்த கணவருக்கும் நேர்மை இல்லை. அப்போ வேலை செய்கிற பாஸ்க்கு மட்டும் நேர்மையாக இருப்பாங்களா, இல்லை ஆஃபீஸ்க்கு நேர்மையாக இருப்பாங்களா? எங்கேயுமே அவங்களால நேர்மையாக இருக்க முடியாது. சரி, அப்படி கள்ள காதலனாகவும் காதலியாகவும் இருக்கிறவங்களுக்கு அது நேர்மையாக இருப்பாங்கன்னு கேட்டால் அங்கேயும் நேர்மையாக இருக்க முடியாது. ஏன்னா இது ஒவ்வொரு தடவையும் ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரம் தாவர உறவுகளை பார்க்குற ஒரு உயிராக மாறிடும்ன்றது தான் நான் ஸ்ட்ராங்காக நம்புறேன். சரி, இந்த மாதிரி இருக்கிற துரோகங்களை எப்படின்னா கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்கிறத விட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கண்டுபிடிச்சேன்னா நீ இவங்களை திருத்த முடியுமான்னு கேட்டால் அவங்களா திருந்தினா உண்டு, இல்லைன்னா அவங்கள திருத்தவே முடியாது. சரி, ஆனால் இந்த மாதிரி இருக்கிற மன உளைச்சலாக இருக்கு, எனக்கு மன ஃபீலிங்காக இருக்கு, நான் என்ன செய்யணும்? கண்டிப்பாக நான் அதுக்கு உனக்கு மருந்து தரலாம்னு நினைக்கிறேன். நீ பாத்துற உன்னோட உறவு உனக்கு துரோகம் பண்ணுது. இதுல இருந்து நான் எப்படி இந்த ஃபீலிங் வரும் இப்பயே சொல்றேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்க மனசார நீங்க அவங்கள மன்னிக்கவே முடியாது. மன்னிக்கிற மாதிரி நடிக்கலாம், ஆனா மனசார நீங்க மன்னிப்பீங்களான்னு கேட்டா சத்தியமா உங்களால் மன்னிக்க முடியாது. சரி, இந்த உறவுகளை திருப்பி நீங்க நம்புவீங்களான்னு கேட்டா சத்தியமா உங்களால் இன்னொரு தடவை இந்த உறவை நம்பவே முடியாது. ஆனா அந்த உறவு எப்படி இருக்கணும், அவங்க கூட உங்களை பாராட்டிகிட்டே இருக்கும். நீங்க இல்லைன்னா நான் இல்லைங்க, உங்களால் தாங்க நான் இருக்கேன். ஆனா செய்யறது என்னது? பயங்கரமான துரோகம். பாவங்க. ஆக்சுவலி இதுல நம்பிக்கை வச்சிருக்கிற இந்த உறவுகள்லாம் பாவங்க. உடலால, உள்ளத்தால, உணர்வால எல்லா இடத்துலயும் நம்பினவங்களை உடலையும் காயப்படுத்தி, மனசையும் காயப்படுத்தி, உள்ளத்தையும் நோக்கடிச்சு இந்த வலி வேதனைலாம் திரும்ப 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 யார் வாழ்க்கையில வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேங்க. எதிரிக்க கூட வரக்கூடாதுங்க. நேர்மையா இருக்கிற ஒரு பர்சனுங்க, துரோகம் நினைக்கிற ஒரு பர்சனுங்க, பாவங்க. அந்த நேர்மையா இருக்கிற பர்சன் என்னங்க பாவம் பண்ணாங்க? நம்பினதை தவிர என்னங்க பண்ணாங்க? உண்மையா இருந்ததை தவிர என்னங்க பண்ணாங்க? எனக்கு தான் யாரும் உண்மையா இல்லை, நானாவது யாருக்கா உண்மையா இருக்கணும்னு நினைச்சு உங்களுக்காக உண்மையா இருந்து நீங்களும் உண்மையா இருப்பீங்கன்னு நினைச்சு உங்களுக்கு என்னங்க நீங்க திருப்பி கொடுத்தீங்க? You gave pain to them. வலி. You hurted them so much. காயப்படுத்தி. எதுக்காக? ஆஃப்டர் ஆல் இந்த அல்ப சுகத்துக்காக.
எதுக்காக? ஆஃப்டர் ஆல் இந்த அல்ப பணத்துக்காக. எதுக்காக? ஆஃப்டர் ஆல் இந்த அல்ப விஷயங்களுக்காக. சில நொடிகள் மட்டும் சந்தோஷத்தர இந்த பொருட்கள் மேல நீ எப்ப ஆசை வச்சையோ அப்பவே உயிரா இருக்கிற உன் உறவு அங்க செத்து போச்சு. திரும்பலாம் அந்த உறவுலாம் திரும்பி வராது. நான் இப்பயே சொல்றேன், கருணையே இல்லாத ஒரு குட்டி மான வேட்டையாடுற ஒரு ஓனாய் மாதிரி தான் சில உறவுகள் உங்ககிட்ட பழகுது. அந்த உறவுகள்லாம் உனக்கு எப்படி தோணுது? பட்டு மெத்தையில பட்டு கம்பளத்துல உன்னை வரவேற்று தோலுக்கு தோலா உன்னை சேர்த்து வச்சு மார்போட மார்பா உன்னை சேர்த்து ஒரு தாய் ஒரு குழந்தைய கொஞ்சற மாதிரி உன்னை கொஞ்சம் நீ நினைச்சாங்க போற. ஆனா நான் இப்பயே சொல்றேன், தாய் ஒருத்தி தான். 10 தாய் ஒரு மனுஷனுக்கு இருக்கவே முடியாது. ஒரே அம்மா தான். அதே மாதிரிதான் ஒரு மனுஷனுக்கு ஒரே மனைவி தான். 10 மனைவி எல்லாம் இருக்கவே முடியாது. அந்த ஒரு மனைவி யாரு? ஒரு கணவன் யாரு? ஒரே கணவன் தான். நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்காக உன் மேல அன்பு வச்சிருக்க ஒரே கணவன் தான். இன்னொரு கணவன் இல்ல உலகத்துல. அப்படி இன்னொரு கனவு வந்துட்டான் அப்படின்னா தெரியல நீ எத்தனை ஜென்மத்துல பண்ண புண்ணியம் தெரியல. அப்படி உனக்கு ஒரு உண்மையான ஒரு மனைவி வந்துட்டாங்க அப்படின்னா எத்தனை ஜென்மத்துல நீ பண்ண புண்ணியம் தெரியல. ஆனா என்ன இங்க வித்தியாசமான ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த உலகத்துல சூக்ஷம் என்னன்னா, உண்மையா இருக்கிறவங்களுக்கு துரோகி, நேர்மையா இருக்கிறவங்களுக்கு துரோகி, பாசமா இருக்கிறவங்களுக்கு துரோகி, உறவுகளை கொடுத்து நோகடிக்கிற அந்த காலத்தை மட்டும் நான் என்னத்த சொல்ல? ஏன் இந்த வலி வேதனை உங்களுக்கு? உண்மையாதான் இருந்தாங்க. ஏன் நல்லவங்களுக்கு ஏங்க இவ்வளவு சோதனை வருது? ஏங்க வருது? நான் ஒரு சராசரி மனுஷனை நானும் கேட்கிறேன், நல்லவங்களுக்கு ஏங்க இவ்வளவு சோதனை வருது? கடவுள் இருக்காரா இல்லையா? நல்லது இருக்கா இல்லையா? உண்மையா இருக்கலாமா வேணாமா? உண்மையா இருந்தா யாரோ ஒருத்தரோட கனெக்ட் ஆயிடுறாங்க. உண்மையா இருக்கிறவங்க என்ன நினைச்சிடுறாங்க? கிள்ளுக்கீரைன்னு சொல்லுவாங்க. கிள்ளுக்கீரை கிள்ளுக்கீரை கூட இல்லை, நம்மலாம் அதாவது சமைச்சுக்கலாம் வச்சு தூக்கி எரிஞ்சிருது நம்மள. பாவங்க. சரி, என்னங்க பண்ண போறீங்க? எவ்வளவு நேரங்க சந்தோஷமா இருக்க போறீங்க? இந்த லஸ்ட் இருக்கு இல்லைங்க, லஸ்ட் அது ஒரு டஸ்ட் மாதிரிங்க. உங்களை டஸ்டா மாத்திரும், தூசியா மாத்திரும், வேல்யூலெஸ் பர்சனா மாத்திரும். உங்களோட மோகம்ன்ற அந்த ஒரே ஒரு ஆயுதத்துல நீங்க உறவை பில்ட் பண்ணீங்க அப்படின்னா தூசியில கட்டின கட்டணம் மாதிரி தாங்க, ஒண்ணுமே நிக்காதுங்க. இந்த உறவு ஃபெயிலியர் மாடலுங்க, உங்களை ஃபெயிலியர் ஆக்கிருங்க. இன்னைக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க கேலண்டர்ல நீங்க உங்களுக்கு நேர்மை அந்த உறவை நம்பி எந்த உறவோட இன்னைக்கு போயிருக்கீங்களோ உங்களை சீக்கிரம் நடு தெருவில் அவங்க கொண்டு வந்து நிறுத்தல அப்படின்னா என் பேரு சக்தி இல்லைங்க. நான் சொல்றது இன்னைக்கு பலிக்குதா இல்லைன்னு பாருங்க. உங்க லைஃப்ல நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த துரோகியை நம்பி நீங்க உண்மையான்னு நினைச்சு போனீங்களோ, அவங்க உங்ககிட்ட நடிச்சதெல்லாம் உண்மை நினைச்சிட்டீங்களோ, உங்ககிட்ட அவங்க சுத்தின ரீல் எல்லாம் எப்போ உண்மை நினைச்சிட்டீங்களோ, உங்ககிட்ட அவங்க பேசின அந்த சதி வார்த்தைகளும் பின்ன சதி வலைகளும் உங்களுக்கு ஏத்த மாதிரி ஜோடிச்சு பேச தெரிஞ்சவங்களால மட்டும்தாங்க இதெல்லாம் சாதிக்க முடியும். குடும்பத்தை கெடுக்கிறதுல அவங்க ஸ்பெஷலிஸ்ட், உறவுகளை கெடுக்கிறதுல அவங்க பெஸ்ட், நம்பர் 1. நல்லவங்களை பிரிச்சு நாசமாக்குறதுல அவங்க டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. அந்த உறவுகளோட போய் என்னங்க சாதிக்க போறீங்க? நான் இப்ப சொல்ற போங்க நல்லா இருக்கணும் தாங்க நினைக்கிறேன் இப்பயும். ஆனா நல்லா இருக்க மாட்டீங்க. ஏன்னா எனக்கு தெரியும் நீங்க போன இடம் சரியில்லைன்னு. ஏன்னா பட்டு தெளிஞ்சு ஒரு விஷயத்த செய்யறவனோட செஞ்சு பட்டு தெளிகிற மனுஷன் பெரிய அனுபவத்தை அவன் பெறுவான்னு நினைக்கிறேன். அந்த அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.